अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பின்னிட்ட சடையானும் பிரமனுமிந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்டச் சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவனாவேனே. இந்த மூன்றாம் பாசுரத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் இந்த பக்கத்தில் தான் பொதுவாக சன்னதி பரிச்சாரகம் அப்படின்னு விவகாரம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அந்த கைங்கரிய பலனாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறார். சன்னதி பரிச்சாரகர் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு என்ன காரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால், கைங்கரிய விசேஷம் அதாவது அர்ச்சகர் இருக்கார், பெருமாளுக்கு திருவாராதனாதிகள் பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு இவர் சககாரியா. அவர் திருவாராதனம் பண்ணச்சே எப்பப்போ மணி சேவிக்கணுமோ அப்போல்லாம் மணி சேவிப்பார். அந்த பெருமாளுக்கு தூபம் தீபம் அதெல்லாம் இவர் எடுத்து கொடுப்பார், ஏற்றி கொடுப்பார். அதாவது பரிசார கைங்கரியம். இப்போது இந்த திருமலையிலே சொல்லணும்னா, திருமலையில் ஜீயர் இருக்கார், அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பரிசாரக ஜீயர் அவர். அதாவது அர்ச்சகாளுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய கைங்கரியம். இந்த ஆழ்வார் இங்கே பிரார்த்திக்கிறாரே, பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவனாவேனேன்னு அந்த பரிசார கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பரிசாரகம் பண்ணக்கூடிய, பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் இல்லை, நிர்வாகம் பண்ணக்கூடியவர் இல்லை, சேவாகாலம் பண்ணக்கூடியவர் இல்லை சொல்கிறேன். அந்த இடத்துல இப்போ ஆழ்வார் எப்படி பாரிச்சார், பொன்வட்டில் பிடித்துடனேன் அதை சொல்லுவோம், அதான் பர்ச்சார. அந்த பர்ச்சார கைங்கரியம் தான் இந்த அர்ச்சகர், அதான் திருப்பதி ஜீயர் இப்போ பண்ணிட்டு இருக்கார். அவளுக்கு அந்த கைங்கரியம் அந்த ஜீயருக்கு. சரி, இப்போது அகோபுர மடத்தில் இருக்கிற ஐஷிங்கர் இருக்கார் ஸ்ரீ சன்னதியில், அவருக்கு என்ன கைங்கரியம் அந்த சன்னியாசிக்கு யதிக்கு அப்படின்னு சொன்னால், ஆராதக ஜீயர் அவர். பெருமாள் தன்னை ஆராதி அப்படின்னு சொல்லி அவர் பெருமாளை அர்ச்சிக்கக்கூடியவர், ஆராதனம் பண்ணக்கூடியவர், திருவாராதனம் பண்ணக்கூடியவர். இப்போ வானமாமலையில் என்ன அப்படின்னா, அவர் கோஷ்டி நிர்வாகமெல்லாம் பண்ணி தொடக்கமெல்லாம் பண்ணி கோஷ்டியை சேவிக்கக்கூடியவர் அப்படின்னு. அந்த மாதிரி அங்கங்கே பொதுவாக சன்னியாசிகள் பாட்டுக்கு ஏகாந்தமாக இருக்கக்கூடியவா, மற்ற சன்னியாசிகள்லாம் ஏகாந்தமாக நாராயணபராளாக இருந்து சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலக்ஷேபாதிகளை சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள். அதான் சரி இருக்கட்டும். இந்த இடத்துல அந்த மாதிரி பரிசாரக கைங்கரியத்தை அர்ச்சகாளுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய கைங்கரிய பரனாக இருக்கேன். பெருமாளுக்கு தாசன் இல்லை, தாசவிருத்தி இல்லை. பெருமாளுக்கு தாசவிருத்தி பண்ணக்கூடிய அர்ச்சகருக்கு தாசவிருத்தி பண்ணக்கூடிய பரிசாரகராக இருக்கேன், அந்த பிறவி வந்தாலும் அப்படின்னு சொன்னார். சரி, இதை அந்த திருமலையினுடைய சன்னிவேசத்தை வர்ணிக்கிறார். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும். முதல்ல நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனுக்கு ஏறார் நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் அப்படின்னு பாடினார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். சங்கரன்றவன் பிள்ளை, நான்முகன்ற பிரம்மா அப்பா. இப்போ அப்பா தான் முதல்ல சேவிக்கணும், போகணும், பின்னால் பிள்ளை போகணும், அதுக்கப்புறம் பேரன் அவாய்வா இத்தராள்லாம் போகணும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா,
பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். அந்த திருவேங்கடமுடையான சேவிக்க போகிற இதில் இவன் என்ன பண்ணுறா, இந்த பின்னிட்ட சடையான்றதுக்கு பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்லலாம் சாமான்யமாக. என்ன அர்த்தம்? ஆபாத்ததா மேலெழுந்தவாரியான அவன் எப்பவும் இதுவாக இருந்து ஜடாமுடியோடு இருக்கக்கூடியவன் சிவனார். அதனால் அந்த ஜடையை அது 4 பக்கமும் தொங்குமோல் திரியா, அதனால் அதெல்லாம் சேர்த்து பின்னின்றிருக்கான். 4 பக்கமும் இது பண்ணாத அப்படின்னு பின்னிட்ட சடையான், பின்னல் போடுறாளும் தலைமையில், அந்த மாதிரி அவன் ஜடையை பின்னின்றிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லுவாள். இல்லைன்னா ஜடை அது பின்னால் தானே தொங்கும், முன்ன இருந்தால் கூட அதை போட்டு பின்னால் தானே தொங்குற மாதிரி பண்ணுவாள். இப்போ நாம் தலையை கோதி அப்படியே பின்னால் சில பேர் அப்படியே தொங்க விட்டுடுறாள், அந்த மாதிரி. அதனால் பின்னால் தொங்கக்கூடிய ஜடைய உடைய சிவன் அப்படின்னு சாமானிய அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, திருவேங்கடமுடையானுக்கு 2 விதமான, எம்பெருமானுக்கு 2 விதம். எல்லாம் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா உதாரா சர்வையே வைத்தே அப்படின்னு 4 பேரும் உதாராள் தான். எல்லா 4 புருஷார்த்தத்தை கேட்குறாள். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தாத்து ஞானிச்ச பரதர்ஷபான்னு சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறான். அந்த 4 பலத்தையும் அவன் கொடுக்கக்கூடியவன். அதனால் இவன் ஐகிக பலத்தையும் கொடுக்கக்கூடியவன், ஆமுஷ்ய பலத்தையும் கொடுக்கக்கூடியவன், அபவர்க்கமாகிற மோட்ச பலத்தையும் இவன் கொடுக்கக்கூடியவன். ஆனதுனால ஜனங்கள்லாம் அவளுக்கு உண்டானபடி ஆர்த்தியாக போகிறான். அவளுக்கு உண்டானபடி அவவா என்ன விருப்பமோ, அந்த கஷ்டம் என்னமோ அந்த கஷ்டம் நீங்கும்படி பெருமாளை பிரார்த்திக்கிறதுக்கு போகிறார். இந்த திருவேங்கடமுடையானுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, கலவு வெங்கடநாயகா அப்படின்னு கலியுகத்தில் காக்கும் தெய்வமாக இவன் திருவேங்கடத்தில் இருக்கான் அப்படின்னா காக்கும் தெய்வம்னா மோட்சம் மாத்திரம் கொடுக்குறவன் இல்லை, இந்த எல்லா பலத்தையும் கொடுக்குறவனால இவாளில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வாழில் யார் உயர்ந்தவாள்? பிரம்மா, அதுக்கடுத்தது சிவன், அதுக்கப்புறம் இந்திரன், அதுக்கப்புறம் மற்ற தேவதைகள், அதுக்கப்புறம் அரம்பையர்கள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மனுஷாளில் ரிஷிகள், அதுக்கப்புறம் ராஜாக்கள், சாமானிய மனுஷர்கள், அப்படி இருக்குது. இதில் உயர்ந்தவாளான பாகவதோத்தமர்கள் அப்படிலாம் வர. பாகவதோத்தமர்கள் அதுலேயும் உத்தமோத்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷாள், எம்பெருமானுக்கு அந்தரங்கமாக உள்ளே போய் பண்ணக்கூடிய அர்ச்சக பர்சாராதிகள் இப்படின்னு இருக்கா. இந்த பலனை விரும்பி போகிறாளே, இத்தர பலன்களை விரும்பி அவளுக்கு ரொம்ப ஆர்வம். நாம் இன்னும் சீக்கிரமாக இந்த பலனை பெறணும், சீக்கிரமாக இந்த பலனை பெறணும்னுட்டு அதனால் முண்டி அடிச்சுட்டு போவாள், நெருக்கிண்டு போவாள். அதனால் இவன் என்ன பண்ணிவிட்டான், இவனுக்கு இந்த லோகத்தில் பலன் வேணுமானதுனால மறுபடியும் இந்த சிவ பதவியெல்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக, ருத்ர பதவியெல்லாம் அடையணுன்றதுக்காக இவன் என்ன பண்ணுறான், அப்பாவை பின்ன தள்ளிட்டு பின் நீட்ட சடையானும் தான் முன்ன போகிறான். இந்த லோகத்தில் இவனை கொண்டாடணும். அதனால தான் பாருங்கள், இந்த லோகத்தில் சிவனுக்கு கோவில் இருக்குது, பெருமாளுக்கு கோவில் இருக்குது, இருக்கட்டும், அது கேள்வியே இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு தானே கோவில் இருக்கணும், பிரம்மா கோவிலே இல்லை, 1 2 எங்கேயோ இருக்குது. ஆனால் சிவனுக்கு கோவில் இருக்குது. பெருமாளுக்கு 108 திவ்யதேசம்னா அவளுக்கு 1008 ஸ்தலம், அப்படி ஸ்தல விசேஷம் அப்படின்னு சொல்கிறாள். ஆன மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா திருவேங்கடமுடியான இடத்துல முண்டி அடிச்சுன்னு முன்ன போய் பலன் வாங்குறாங்க. அதனால் அதனால் அந்த ஹைரார்கின்னு சொல்கிறோமே, அப்பா முன்ன போனோம், நாம் பின்னால் அடி ஒத்தி போனோம், அப்படிலாம் இல்லை. பின் நீட்ட சடையானும், அதனால் என்ன பண்ணா, அப்பாவை ஓவர்டேக் பண்ணிட்டான், அப்பாவை பின்னால் தள்ளிட்டான். அதனால தான் இவனுக்கு கோவில் இருக்குது, அவனுக்கு கோவில் இல்லை, கோவில் நிறைய இல்லை. ஆனால் சொல்கிறேன், இப்படி பின்னிட்டு சரியா அப்படின்னா இந்த இடத்துல இதை இது பண்ணிவிடுவோம்.
அந்த மாதிரி வர வரமுறையை மீறி போனால் அது தப்பு தான், அது தப்பு தான், இருக்கட்டும். அது எப்படி யாருதுன்றது அதையும் இங்கேயே முடிச்சுடுறேன். அதுக்கப்புறம் மேல் பதத்துக்கு போவோம். பின் நீட்ட அதே அந்த நிசுமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். ஏன்னா அவன் பேர்லேயே நிரு நயே அப்படின்னு நம்ம நல்ல மார்க்கத்துக்கு அழிச்சுன்னு போகிறதுல சிம்மமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆழ்வார் சொல்லச்சே, திருமங்கை ஆழ்வார் சொல்லச்சே என்ன சொல்கிறார்? நாத்தழும்ப நான் முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த. அந்த இடத்துல நுசுமனை ஏற்றச்சே முறை மீறி போனால் அதுக்கப்புறம் இவன் எங்கே பெருமாளை இது பண்ண முடியும்? பெருமாள் சாஸ்திர வசியாளுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவான் தவிர அசாஸ்திரமாக நடக்கிறவாளுக்கு, அசாஸ்திரியமாக நடக்கிறவாளுக்கு பண்ண மாட்டான். அதனால் அந்த இடத்துல மோட்சம் போகணும்னு நினைக்கக்கூடியவா இருக்காளே, அதில் பிரம்மாவும் சிவனும் மோட்சம் போகணும்னு நினைப்பாளோ இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவாள் வரைச்சே என்ன, அவள் என்ன பெருமாளை நாத்தழும்ப நாக்கு தடித்தடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்படின்னா, நாத்தழும்ப நான் முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த. அதனால் அந்த முறையோடு ஏற்றுறா. முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் பிள்ளை அப்படின்னு அது. அதனால் இங்கே அப்படி இல்லை. இது ஐகிக பலன். ஐகிக பலன்னா சீக்கிரம் வரணுன்ற ஒரு அவசரம், ஆத்திரம்னு சொல்கிறோமே நாம், அந்த மாதிரி. அதனால் என்ன ஆகுது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு இவன் அப்பாவை பின்ன தள்ளிட்டு போகிறான். அதை தான் பின்னிட்ட சடையானும் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே முறையாலேத்தன்னு அந்த நிசுமன் மோட்ச பலன்தான் கொடுப்பான். அப்போ நிசுமனை சேவிச்சா ஐகிக பலனே வராதான்னு சந்தேகப்பட வேண்டாம். மோட்சத்தை கொடுக்குறவன் ஆனுஷங்கீகமாக சரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போகான்சை ஆனுஷங்கிக்கான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரி. அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அரியாக இருக்கக்கூடிய நிசுமன் அவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு ஆனுஷங்கிகமாக இந்த சைட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவன் சரீர ஆரோக்கியம், அர்த்தம்னா பணங்கள்லாம், போகம், அதை அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் நிசுமனை மோட்சத்துக்காக நாம் ஆசிரியித்தாலே மற்றதெல்லாம் தானாக கொடுத்துட போகிறான். அதனால் அந்த இடத்துல முறையாக போகிறான். இந்த இடத்துல முறை மீறி போகிறான். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும். இதனால் என்னாச்சு பாருங்க, என்ன இவன் முன்ன இது மாதிரி போனதுனால இப்போது ஒரு ஹவ்ய கவ்யாதிகளில் இவனுக்கு ஆகுதி பண்ணாள்னா உடனே கையை ஜலத்தில் நனைச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் மேல் ஆகுதி மற்றவாளுக்கு ஆகுதி கொடுக்குறார். ஏன்னா சாஸ்திர வசியத்தை மீறினதுனால இவனுக்கு அந்த இடத்துல இவனுக்கு ஒரு குறைச்சல் இருக்குது. அதனால் தேவதைகளை ஆராதிக்கிச்சே எல்லா தேவதைக்கும் அப்படியே ஆகுதி பண்ணிகிட்டே வருவான் மந்திரத்தை சொல்லி. சிவனுக்கு வர அது எந்த பிரகரணத்தில் பண்ணணுமோ அந்தந்த யாகத்துக்கு ஹோமத்துக்கு அதை பண்ண உடனே ஜலத்தை தொட்டுட்டு தான் மேலே ஆகுதி பண்ணுவான். ஏன் இவன் விதிமுறையை மீறி போகிறான். இந்த பலன் வேணால் வந்துடுத்து, கோவில் வேணால் வந்துடுத்தே தவிர இப்போ இந்த இடத்துல அந்த விதிமுறையை மீறி போகிறான். பிரம்மாவுக்கு கோவில் இல்லை, ஆனால் பிரம்மாவுக்கு எப்போவும் அந்த ஆகுதிகள்லாம் எப்போவும் எல்லாத்துலேயும் பிரம்மாவுக்கு உண்டு. சரி, அதனால் மீறி போனதுக்காகவும் ஒரு பெருமாள் யார் யார் என்ன கர்மம் பண்ணுறாலோ அதுக்கு தகுந்த பலன் கொடுக்குறான். கேட்டதுக்காக கொடுத்துட்டான், அவனுக்கு பெருமை. ஆனால் இவன் மீறி பண்ணதுனால இவனுக்கு இந்த மாதிரி யாக விசேஷங்களில் ஹோமாதிகளில் ஒரு அதுக்கு உண்டான குறைச்சல் அவனுக்கு இருக்குதுன்ற மாதிரி அதை காண்பிச்சிருக்கான். சரி, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும். இப்போ இந்த இடத்துல இவா 2 பேரை சொன்னாலும் போகிறோம், தேவேந்திரனையும் சேர்த்துருக்கார் ஆழ்வார். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இவாளுக்கு அடுத்தது தேவேந்திரன், அதனால் சேர்த்தார்னு சொல்லலாம். இல்லை, அதாவது இந்த இடத்துல அவனும் இப்போ இந்த பிரம்மா
சிவன் எல்லாருமே தேவேந்திரனை யாரும் பிரம்மமாக இதான் பரபிரம்மம்னு சங்கிக்கலை, ஜெகத்காரணமான பிரம்மம்னு. அதே சதுர்முக பிரம்மாவை ஜெகத்காரணம் பிரம்மாதானோ என்னமோ, சதுர்முக பிரம்மாதானோ என்னமோ, ஏன்னா அவன் சிருஷ்டிகர்த்தா, இவன் சிவன் தானோ என்னமோ சம்ஹாரகர்த்தா அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் யார் இடத்துலேருந்து நடக்கிறதோ அவள் பிரம்மம்னு சாஸ்திரம் ஓதி இருக்கிறதுனால இவன் சம்ஹாரகர்த்தா, இவனும் பிரம்மமோ, அவன் சிருஷ்டிகர்த்தா, அவனும் பிரம்மமோன்னா சங்கிக்கிறான். அந்த மாதிரி தேவேந்திரனை யாரும் சங்கிக்கிறது இல்லை. இப்போ இந்த தேவேந்திரனை இங்கே கொண்டு போட்டாக்கா தேவேந்திரன் இவாள்லாம் துல்லியம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகவும் ஆழ்வார் சாட்சியிருக்கார். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு அந்த திருவேங்கடமுடையான சேவிச்சா கண்ணன் அடியிணையமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு. இந்த துன்னிட்டு புகழறிக்கு முதல்ல என்ன அர்த்தம்னா, சாமானிய அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் இப்போ சொன்னமே இப்போ பெருமாளை போய் சீக்கிரம் சேவித்து பலன் வாங்கணும்னு, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிண்டு நான் முன்ன நீ முன்னன்னு போகணுன்றதுக்காக நெருக்கிண்டு போகிறா. அதனால் சுலபமாக போக முடியல. அந்த வாசலில் பெருமாளுடைய கோபுரத்வாரத்தில் உள்ளே போய் பெருமாளை சேவிக்க முடியலன்னு லைனில் போனால் வருஷலாக போனால் எல்லாம் கிடைக்கும், சுலபமாக போகலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிண்டு ஓவர்டேக் பண்ணணும்னு மீறி போகணும்னு நினச்சாக்கா அப்போ அந்த இடத்துல வேகமாக போக முடியல. அப்படியான துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு இருக்குது. நெருக்கிண்டு போகிறதுனால இந்த நெருக்கிண்டு உள்ளே போக முடியாத தன்மை, புகழறிய புகுவதற்கு, நெருக்கத்தினால புகுவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும், தாத்பரியார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், துன்னிட்டு அதாவது துன்னிட்டு துன்னிட்டு அப்படின்னா நெருங்கின்னு அர்த்தம். ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமாக இருக்கிறதுனால புகறத்துக்கு அரியதாக இருக்கிறது, உள்ளே நுழைய முடியல அப்படின்னு இப்போ இத்தனை அர்த்தம் சொன்னோம். அப்படி இல்லை, துன்னிட்டுன்னா நெருங்கி அப்படின்னு அர்த்தம். புகழறிய நெருங்கி உள்ளே போகிறது, புகழ்னா உள்ளே போகிறது, அதுக்கு அரிதாக இருக்கக்கூடியது. ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்ரீனிவாசனுடைய இது என்னென்னா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு அப்படின்னு கண்ணன் அடியினையை காட்டக்கூடிய வெற்பானத்தினால அந்த மலையில் பெருமாள் மாமேகம் சரணம் வருதான்னு கையை காமிச்சிட்டு இருக்கான் இல்லை, என்னுடைய திருவடியை பத்துன்னு. அதனால் திருவடியை, அதனால்தான் நம்மாழ்வார் புகழொன்று இல்லாவடியேன் முன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லாவடியேன் முன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி பண்ணார். அதனால் இப்படி யார் பெருமாள் இடத்துல நெருங்கி இருக்க முடியும் அப்படின்னா, உதாரா சர்வையை வைத்தே ஞானித்து ஆத்மையை. 4 பேரும் உதாராள் தான், ஆனால் ஞானி தான் என்னுடைய ஆத்மா, எனக்கு ரொம்ப மிகவும் வேண்டியவன் அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்கார். அதனால் யார் பெருமாள் இடத்துல நெருங்கி போக முடியும், பெருமாளையே பலனாக விரும்பக்கூடிய சரணாகத்தாள், பெருமாளை அடையக்கூடிய பக்தாள் தான், பக்தியோனிஷ்டாள் தான் பெருமாளை அடைய முடியுமே தவிர, சரணாகதாள் பக்தியோனிஷ்டாள் தான் அடைய முடியுமே தவிர மற்றவாள்லாம் கிட்ட போக முடியாது, நெருங்கி போக முடியாது. அதனால் இது என்ன வாசல், இது வைகுந்த நீழ்வாசல். இந்த வாசல் வழியாக கோபுரத்வாரம் வழியாக போனோம்னா அது கண்ணனடியை காட்டுறதுனால உடனே ஆச்சாரியால் நமக்கு அங்கே பரநியாசம் பண்ணி வைக்கிறதுனால இந்த வாசலில் நாம் நுழைஞ்சிட்டோம்னா இங்கே சரணாகதி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மோட்சத்துக்கு நேராக போகிறோம். அர்ச்சிராதி கதியாக நீள அர்ச்சிராதி கதியாக போய் விரஜ நதியை தாண்டி அங்கேருந்து நேராக வைகுண்ட நகரத்தில் உள்ளே நுழைஞ்சி, ஜனபதம் நகரத்தெல்லாம் உள்ளே நுழைஞ்சி அப்படியே பெருமாள் திருவோலக்கத்துக்கு. அதனால் நீண்ட வாசல் வைகுந்த நீழ்வாசல். இந்த வைகுந்த நீழ்வாசல் ஆனதுனால இது உள்ளே நாம் போனோம்னா அதான் பெருமாளை நெருங்கக்கூடியவாளாக சரணாகதாளாக இருக்கக்கூடியவா இது உள்ளே போனால் சரணாகதி பண்ணுவோம், அப்படியே மோட்சத்துக்கு போகும்.
அப்படியே அதனால் இது வைகுந்தம் வரையில் போகக்கூடிய நீள்வாசல். இந்த வைகுந்தம் வரையில் போகக்கூடிய நீள்வாசலில் பெருமாளை நெருங்கி போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா இவெல்லாம் இங்கேயே பலனை அர்ச்சிக்கிறவாளாச்சே. அதனால் பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு இவாள்லாம் பெருமாளை நெருங்கி போகிறதுக்கு புகழறிய போக முடியாததான வைகுந்த நீள்வாசல். இந்த துவாரத்தில் போய் இந்த பெருமாளை சேவிக்கலாம், புரியுதா? இத்தர பலனை கேட்கலாம். ஆனால் இது வைகுந்த நீள்வாசல் அவளுக்கு. அதான் வைகுந்த நீள்வாசல் இது. ஆனால் அந்த வைகுந்த நீள்வாசலில் இவளால் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கைங்கரியத்தை அதை இது பண்ணாதவான்னு அர்த்தம். பெருமாளை நெருங்கி போகணும் அப்படின்னு, அவனை அடையணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத தங்களுக்கு ஏதோ இங்கே பலன் வேணும்னு பலார்த்தியாக பண்ணக்கூடியவாள். அதனால் அவள் பெருமாள் இந்த வாசலில் வைகுந்த நீள்வாசலானதுனால அந்த பெருமாளை இவாளால் நெருங்க முடியல. பெருமாளை நெருங்கிறது என்னென்னா, இங்கே உபாயமாக பெருமாளை பற்றி உபேயமாகவும் போய் அடையணும், அங்கே அந்த மாதிரி நெருங்கணும். அது நெருங்க முடியாதவாள்னு அர்த்தம். துன்னிட்டு புகழறிய. ஏன்னா முதல்லையே இவன் மாறிடுறான், அசாஸ்திரியமாகவே நடக்கிறான், பின்னிட்ட சடையான்னுட்டு. அதனால் ஒரு நாளாக வைகுந்த நீள்வாசலில் இவாளால் போக முடியலை. அதாவது அந்த போய் பெருமாளை சேவித்தா கூட அந்த வைகுந்த நீள்வாசல் வழியாக போக முடியாது. வைகுந்த அந்த நீண்ட வாசலில் போக முடியாது. அதை பாருங்கள். இப்போது இந்த ஆழ்வார்படிக்கு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு கோபுரத்வாரம் இங்கே இருந்தால் கூட அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வரணுமோ இல்லை. அதான் கோபுரத்வாரத்துலேருந்து க்யூ வருதில்லை இப்போலாம். அந்த வாசலுக்கு அங்கே வைகுந்தம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே எங்கே ஆரம்பிக்கிறதோ பெருமாளை சேவிக்கிறதுக்காக நுழையிற இடம் இது. கோபுரத்வாரம் இங்கே இருந்தால் கூட அந்த நுழையிற துவாரம்னு ஒரு லைனுக்காக கட்டி வச்சுருக்கானே, அதுக்கு வைகுந்தம்னு பேர் வச்சுருக்கான். பாருங்கள் எப்படி ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை அடியொத்தி பெருமாள். ஏன்னா அது வைகுந்தம் வரையில் கொண்டு போகிற வாசல் இது. துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். அங்கே யார் பெருமாள் எப்படி இருக்கான்? மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன். வேங்கடக்கோன் இருக்கான். நம்முடைய பாப்பமெல்லாம் தீர்க்கக்கூடிய கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு அப்படின்னு நம்முடைய புண்ணிய பாபம் ரெண்டு மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய இரு வினைகளும் போக்கக்கூடியதானே கடியும் வெற்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தலை தூக்க முடியாத பண்ணக்கூடிய அந்த மாதிரியான அந்த பாபங்கள் ரெண்டும் போகக்கூடியதான மலை. அந்த மலை வேங்கடம், வேங்கடை தீத்தி வேங்கடம்னு சொல்லுவேன். வேங்கடக்கோன் அதுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் என்ன வச்சுட்டுருக்கான்? மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன். மின்வட்ட சுடராழி. இந்த வேங்கடக்கோன் என்ன எப்படிப்பட்டவன்? கையில் சுடராழி வச்சுட்டுருக்கான். அப்படியே தேஜோமயமான சக்கரத்தை வச்சுட்டுருக்கான். இந்த தேஜோமயமான சக்கரம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது எப்படி இருக்குதுன்னு அதை விவரிக்கிறார். அப்படின்னு சொன்னால் மின்னல் ஒரு வட்டம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. மின்னல் அப்படி தேஜோமயமாக அது வட்டமாக இருக்குது அப்படின்னு சாய்க்கிற. இதுக்கு தாத்பரியம் என்னன்னா, நாம் இத்தனை நாளாக சம்சார சக்கரமாகிற வட்டத்தில் நாம் சுழண்டுருக்கோம். இத்தனை நாளாக நாம் என்ன பண்ணுறோம்? சம்சார சக்கரத்தில் திருப்பி திருப்பி பரிபிரமிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். பிறப்பு மூப்பு அப்படின்னு மாறி மாறி வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே இந்த வைகுந்த நீள்வாசலில் நாம் போன உடனே என்ன ஆகுது? அந்த வட்டத்தில் தேஜோமயமாக இருக்கக்கூடிய வட்டத்தில் நாம் அப்படியே இருக்கும். எப்பவும் ஒரே பகலாக இந்த அஜ்ஞானமாக இருட்டு, அது சம்சாரம், அதிலேருந்து உண்டான சம்சாரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே சம்சாரத்தில் நாம் பரிபிரமிச்சுட்டு இருக்கோம், சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் சம்சார சுழலில். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? தேஜோமயமாக எம்பெருமான் கோட்டி சூரிய சமப்பிரபனாக இருக்கானே அந்த வட்டத்துக்குள்ளே நாம் இருக்கோம்.
இனிமேட்டு அந்த வட்டத்தில் போயிடுவோம். அந்த வட்டத்தில் போயிட்டால் அதுலேருந்து வெளியிலேயே வரமாட்டோம். அது ஆனந்தமாக தேஜோமயமாக அப்படியே இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஆழியே விஷ்ணோர் மார்க்கத்தை காண்பிக்கக்கூடியது இந்த ஆழி. சக்கரம்தான் விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷயா அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அந்த விஷ்ணோர் மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய சக்கரம் அந்த தான் வைகுந்த நீள்வாசலில் தானே அந்த மார்க்கம் அதில் தான் போகணும்னு காண்பிக்கக்கூடிய சக்கரம். அது மாத்திரம் இல்லை, அந்த சக்கரத்தினுடைய தேஜஸ் மின்வட்டமாக இருக்கிறதுனால அந்த விஷ்ணு மார்க்கத்தில் போய் அந்த வைகுந்த நீள்வாசலில் போய் பெருமாளை நெருங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த தேஜஸினுடைய வட்டத்தை தவிர நாம் வெளியிலே வரமாட்டோம். வட்டத்தை தவிர ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த தேஜஸினுடைய வட்டத்தில் அடங்கி போகிறது. புரியுதா? இங்கே நாம் இருக்குச்சே தான் புண்ணிய பாவமெல்லாம் பண்ணி அஜ்ஞானத்தில் இருக்குச்சே தான் சம்சாரமாகிற குறுகிய வட்டத்தில் திருப்பி திருப்பி சுற்றின்னு இருக்கும். எப்படி புழுவெலாம் சாக்கடையில் சின்ன ஜலத்தில் அப்படியே சுற்றிகிட்டே இருக்குதோ, வெளியில் வராது, அந்த மாதிரி நாம் சுற்றின்னு இருக்கோம். இப்போ இது மொத்தமே மின்வட்ட சுடர். மின்னல்றது எங்கே? அப்படியே இதில் ஆகாசத்தில் தெரியுது. அது என்ன பண்ணுது? எல்லா இடத்துலையும் பரவுறது. அந்த மாதிரி மொத்தம் இது மின்வட்டம். பெருமாளுடைய கோட்டி சூரிய சமப்பிரமணம் இருக்கக்கூடிய பெருமாளுடைய மின்வட்டம் இருக்குது. ஆனால் அதை காண்பிக்குது. அதிலேருந்து வெளியில் வரமாட்டேன். இந்த அப்படி தேஜோமயமாக இருந்து எம்பெருமானையே நெருங்கி எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு அப்படின்றத காண்பிக்கிறது. குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளமோ இல்லை சோதி வெள்ளம் அப்படியே மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன். சரி, இதுவரையில் அந்த திருவேங்கடத்தை பற்றி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரி பிறவி ஓணுன்று கேட்கறது இதுக்கு மேலே தான். தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே அந்த எம்பெருமானுக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் சமைச்சாள்னா அர்ச்சகாள் ஒரு வட்டிலேருந்து அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சமர்ப்பிப்பா எடுத்து. அதை இன்னொரு வட்டில் பிரதிக்கிரக பாத்திரமாக சேர்ப்பா. அந்த பிரதிக்கிரக பாத்திரத்தை ஏந்தக்கூடிய பர்ச்சாரகனா தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே அந்த எம்பெருமானுடைய ஆச்சமனிய தீர்த்தங்கள்லாம் சேர்க்கக்கூடிய பொன்வட்டில் ஏந்தக்கூடிய அந்த பர்ச்சாரகனா இருந்தால் ஒன்ன பொன்வட்டில் பிடித்து. அதனால் என்ன ஆகுது? உடனே அவர்களுடனே, யார்? அர்ச்சகாளுடனே. அந்த பொன்வட்டில் பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த அர்ச்சகால் எப்படி உள்ளே சுலபமாக போய் பெருமாளை இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறா. இவெல்லாம் இந்த வாசல் வழியாக தான் அந்த அர்ச்சகாலும் போகிறா. ஆனால் அவள்லாம் கைங்கரி பெறாளத்தினால நேராக உள்ளே போயிடுவாள். அவளுக்கு வழி விட்டுடுவா எல்லாரும். அதனால் இவரும் அந்த பொன்வட்டில் ஏந்தினார்னா அந்த பர்ச்சார கைங்கரியத்துக்கு இருந்தால் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சகர் இருக்கார், அவருக்கு துல்லியமாக அப்படியே இவரும் உடனே புகப்பெறுவனாவேனே எம்பெருமானை போதான் அந்த உள்ளே போய் சேரக்கூடியவனா ஆவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுலேருந்து என்னன்னா அந்த பொன்வட்டில் பிடிக்கக்கூடிய பர்ச்சாரகம் அர்ச்சகாளுக்கு கைங்கரியம் திருப்பி பெருமாள் தீர்த்தத்தை சேர்க்கக்கூடிய பாத்திரத்தை நான் ஏந்தக்கூடியவனா இருக்கிற பிறவின்னு. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா இப்போது பர்ச்சார கைங்கரியம் பண்ணக்கூடிய பிறவி இது பண்ணுற இருக்கட்டும். அதனால் இப்போ நேருக்கு நேர அர்ச்சகாளுக்கு அதாவது ஏற்கனவே அங்கே அர்ச்சகாலெலாம் பார்த்து அர்ச்சகாலெலாம் கோவில் கைங்கரி பராளெலாம் பார்த்து வைஷ்ணவ தன்மையானார். ரெண்டாவது அவள் போய் அங்கேருந்து சுனையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வரச்சே அந்த சுனை தீர்த்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய மீனா பிறவி இது பண்ணார். இப்போது அர்ச்சகாலை பார்த்து வைஷ்ணவ தன்மையானார் அந்த பெருமாளுடைய பாகவதரை பார்த்து. அதுக்கப்புறம் அவளுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய மீனானார், அந்த ஜலத்தை சுத்தம் பண்ணக்கூடியதா. அதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு தாசத்துவம் தொண்டு புரியறதுக்கு இது பண்ணார். இப்போ இந்த தொண்டு புரியறது இந்த பொன்வட்டில் பிடிக்கிறதுன்றது இவருடைய பிரயத்தனத்தினால. அதே மீனாக இருந்து பண்ணுறது பிரயத்தனம் இல்லை, யாதிருச்சிக சுகிருத்தம். சரிதானே? இதுக்கு அதுக்கும் வாசி. சரி, இப்போ பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேலே இந்த இடத்துல பாருங்க,
முதல்ல ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம்னு முதல் காரணம். அப்புறம் எதிர்ச்சா சுகிருதம் ததா அப்படின்னு அந்த ரெண்டாவது காரணம். இப்போ என்னன்னா, இந்த பொன்வட்டில் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்படிகம்னு சொல்லக்கூடியது, நாம் ஸ்படிகம்னு சொல்லுவோம், அந்த பாத்திரத்தை ஏந்தக்கூடியவராக இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகிடுது, அர்ச்சகர் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிச்சு, இவரும் கூட பிடிக்கிறதுனால இப்போ பெருமாள் சேவை கிடச்சுடுத்து இவருக்கு. அதனால் விஷ்ணு கடாட்சம் அப்படின்ற இந்த மூன்றாவது காரணம் வந்துடுச்சு. விஷ்ணு கட்டாட்சம்ன்றது இந்த மூன்றாவது காரணம். இந்த மூன்றும் அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதாள் திறத்திலே இவர் கைங்கரியம் பண்ணக்கூடிய இதை அபேட்சையான இந்த சரீரத்தை கேட்டார். பாகவதாள் என்ன, முதல்ல பாகவதாளை பார்த்து இவர் வைஷ்ணவ தன்மையார சேவிச்சு, அதுக்கப்புறம் பாகவதாளுக்கு அந்த தீர்த்தத்தை சுற்றி யாதிருச்சிகமாக பண்ணுறதுனால யாதிருச்ச சுகிருத்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது விஷ்ணு கட்டாட்சமே ஆயிடுச்சு அவளுக்கு பர்சார தாசவிருத்தி பண்ணுறதுனால. அதனால் இந்த மூணாவது பாசுரத்தில் தாசவிருத்தி பண்ணுறான்னு ஏற்பட்டது. அது தவிர இது விஷ்ணு கட்டாட்சம் அப்படின்ற மூணாவது காரணத்தை காண்பிக்கிறது. ஏன்னா அங்கெல்லாம் பெருமாள் சேவை இல்லை, கோனேரி வாழும் குருகுல பெருமாள் சேவை இல்லை, பாகவதாள் சேவிக்கிறார், வைஷ்ணவத்தன்மை வருது, ரைட்டு. மீனுக்கு எந்த இதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு உண்டு எழுது, தீர்த்தம் சுத்தமாக இருக்குது, அவ்வளோதான், பெருமாள் சேவை இல்லை. இங்கே அப்படி இல்லை, அர்ச்சகாலோட இந்த வட்டில் பிடிக்கிறதுனால பெருமாள் சேவையே கிடைக்கிறது. அதனால் விஷ்ணு கட்டாட்சம் அப்படின்ற மூன்றாவது இதுவும் வருது. அதனால் உத்தரோத்தரம் பாகவதாள் கைங்கரியம் பண்ணுறதாகவும் வருது. இந்த ஆச்சாரிய பிராப்தி ஏற்றுக்கு உண்டான காரணங்கள் மூணாவது காரணமும் ஆச்சு. இந்த மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று சொல்லலாம், இதுக்கு பலவிதமாக வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் இது தாத்பர்யார்த்தத்தை சொன்னோம். அதாவது முதல்ல கொக்கா பிறந்தார், கொக்கு பிறவியே ஆசைப்பட்டார், அந்த கொக்குக்கே ஆகாரமாகக்கூடிய மீனாக ஆசைப்பட்டார். அப்புறம் அந்த மீன் அதாவது பாகவதாள் விஷயத்தில் சரீர அர்த்தாம்ச பிராணான் சத்குருபியோ நேற்று சரீரம் அர்த்தம் பிராணம் எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. அதனால் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மீனாக இது பண்ணார். மீன்லேருந்து இப்போ இதுவானதுனால அந்த மீன் உமிழ்றதோ இல்லை ஜலம், அது சுத்த ஜலம். அதே மாதிரி பெருமாளுடைய தீர்த்தம் பரிசுத்தமான ஜலமோ இல்லை, அதை பிடிக்கக்கூடிய வட்டில் ஏந்தக்கூடிய கைங்கரிய வரனா இப்போ ஆசைப்பட்டார் இப்படின்னு உத்தரோத்தரம். அதாவது கொக்குக்கு உண்டான ஆகாரமாக இருக்கிற மீன், அந்த மீன் உமிழக்கூடிய ஜலம் போல் பெருமாள் உமிழக்கூடிய ஜலத்தை பிடிக்கக்கூடியவர் ஆனார் இப்படின்னு அப்படியும் ஒரு படிப்படியாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த அதாவது சுவாரஸ்யமான அர்த்தம் இந்த பாசுரங்களுக்கு கிடைக்கிறது, இந்த அர்த்தத்தில் கிடைக்கிறது. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீன் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.